மாணவ உறுப்பினர் கருப்பையா ஏதோ சொல்லணும் நீங்க. மாணவ உறுப்பினர் கருப்பையா தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோளம்தான் ஒதுக்கப்பட்ட விவசாயிகளிடம் கடந்த ஜனவரி மாதத்தில் விவசாயிகளிடம் செய்த நெல் கொள்முதல் அவர்களுக்கு உரிய பணம் கொடுக்காமல் விவசாயிகள் காலதாமதப்பட்டது. நமது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன், தளபதி அவருடைய நல்ல அரசு அமைந்தவுடன், விவசாயிகளுடைய கோரிக்கை உணவுத்துறை அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டவுடன் உடனடியாக ரூபாய் 44 கோடி பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி உரிய பணத்தை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கிய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் 2 கோரிக்கைகள் வைத்தார். முதலாவதாக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று அங்கு அதிக அளவில் போக்குவரத்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால நியூரோ சர்ஜரி போன்ற வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது அரசின் கவனத்தில் ஏற்கனவே உள்ளது. இதற்கான திட்டங்களும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். இந்த மானிய கோரிக்கை மருத்துவத்துறையில் மானிய கோரிக்கை என்று 300க்கு மேற்பட்ட நம்ம உயர் சிறப்பு மருத்துவர்கள் நம்ம புதுசாக அந்த போஸ்ட் அப்பாயின்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவரும் ஒரு மருத்துவர். மாதம் ஒரு முறை நீங்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க அனுமதி வேண்டும் என்று கோரியிருக்கிறீர்கள். இதற்கான சாத்தியக்கூறுகளை நான் துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து பேசி நான் ஆவணை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி சொல்றேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நன்றி. மருத்துவராக இல்லைனாலும் பரவாயில்ல சார், ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்தால் கூட நன்றி தான், அந்த டியூட்டி பார்க்கறது. நம்முடைய திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு காலங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆண்டிருந்தாலும் திருவள்ளூர் தொகுதியிலே வளர்ச்சி பணிகள் இல்லை, கல்லூரிகள் இல்லை என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். எங்கள் இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையோடு, எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஆசையோடு மருத்துவ கல்லூரியை திருவள்ளூரிலே கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார், சட்டக் கல்லூரியை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நியாய விலை கடைகள், கூட்டுறவு நியாய விலை பகுதி நேர கடைகள் அரசு அனுமதி பெறாமலேயே பேஞ்சமந்தை ஊராட்சி குணுக்கனூர், கீழ்குத்தூர் ஊராட்சி புளியன்குடிசை, கட்டிப்பட்டு ஊராட்சி தேந்தூர், ரஜாபுரம் கிராமத்து கூட்டுறவு சொசைட்டிக்குட்பட்ட தாங்கல், பிராமணமங்கலம் ஊராட்சி கட்டுப்புடி, ஊனியமானியம்பாடி ஊராட்சி ஏரிப்புதூர் என்ற பல்வேறு நியாய விலை பகுதி நேர கடைகளை அரசு அனுமதி பெறாமலே திறக்கப்பட்டது 1 வார காலத்திற்கு முன்பு. கடந்த திமுக ஆட்சியில் தேர்தல் அறிவிப்புக்கு 1 வாரத்திற்கு முன்பு, தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து கூட்டுறவு பகுதி நேர கடைகளும் மூடிவிட்டார்கள். எனவே இந்த அரசு உடனடியாக மக்கள் நலன் கருதி இந்த கடைகளை திறக்க தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி.